இந்த பதிவினை கண்டுகொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் அருண்கார்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புரோட்டீன் பவுடர். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங், நிறைய பேர் கேட்டது, ஃப்ரீக்வெண்டா நிறைய சந்தேகங்கள் வர டாபிக். அதை கிளாரிஃபை பண்றதுக்கு நீ ட்ரை பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் புரோட்டீன் பவுடர் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, எல்லாத்துக்கும் தேவையா அப்படின்னு கேட்டாக்கா, ஆக்சுவலா அப்படி சொல்ல முடியாது. எல்லாரும் சாப்பிடலாம், ஆனா எல்லாத்துக்கும் தேவையா அப்படிங்கறத கேட்டா பெருசா இல்லை. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு என்ன மாதிரி ஒரு நடுத்தர வயது நபரா இருந்தா அவங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பிட்ற உணவுலேயே போதிய அளவு நியூட்ரியன்ஸ் கிடைச்சிடும். புரோட்டீன் ஆகட்டும், கார்போஹைட்ரேட் ஆகட்டும், ஃபேட் ஆகட்டும், மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாம் பொதுவாக நல்ல வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் புரோட்டீனான ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றவங்க, வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் போதிய அளவு கிடைச்சிடும். ஆஃபீஸ் கோயர்ஸ் அளவு கிடைச்சிடும். ஆனால் இந்த ஒரு சில பேர்த்துக்கு இது கிடைக்காம போகிறது உண்டு. வயதானவர்கள், உதாரணத்துக்கு வயசாயிடுச்சு, சாப்பிட முடியல. நான் சொல்றேன், நீங்க நிறைய சுண்டெல்லாம் சாப்பிடணும் பாட்டி, உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, நிறைய எக்கெல்லாம் எடுத்துக்கணும். நான் பல்லே இல்லப்பா, நான் எங்க சாப்பிட்றது அப்படின்னு எங்கிட்ட கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வயது மூதாட்டிகள், அந்த மாதிரியான வயதானவர்களுக்கெல்லாம் இந்த புரோட்டீன் பவுடர் ரொம்ப நல்லது. ஏன்னா சாயந்தர நேரம் குடிச்சா போதிய அளவு அந்த எனர்ஜியும் கிடைக்கும், அந்த நியூட்ரியன்ஸும் அதுல வரும். ஸோ வயதானவர்கள், உணவிலிருந்து போதிய அளவு எனர்ஜி வராதவர்கள் அதை சாப்பிடுவது ஒன்று. ரெண்டாவது, ஆஃபீஸ் கோயர்ஸ், வேலைக்கு போறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போறாங்க. நீங்க என்ன பண்ணுங்க சார், நீங்க சாயந்தரம் நீங்க இதை சமைச்சு சாப்பிடுங்க, 2 சுண்டல் செஞ்சு சாப்பிடுங்க. அடா போங்க சார், 7 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வரோம், வந்ததுக்கு அப்புறம் அக்கடான்னு சாப்பிட்டு அப்படி படுத்துவங்கிறது தான் டைம் இருக்கு. நீங்க இதையெல்லாம் செய்ய சொன்னீங்க, நான் எங்க சாப்பிடுறது? 5 மணிக்கு ஆஃபீஸ்ல கொலை பசி ஆகுது, இந்த நேரத்தில் என்ன சாப்பிடுறதுன்னு நீங்க சொல்லுங்க. எப்ப பாரு நட்ஸ் சொல்றீங்க, அதுவும் போர் அடிக்குது. வேற ஏதாவது ஒரு ஈஸியா சொல்லுங்க சார், நான் எப்படி போய் இதெல்லாம் சாப்பிட்டோம்? அப்போ நான் சொல்றேன், அப்போ இது ஒரு நல்ல ஐடியா. இந்த புரோட்டீன் பவுடர் ஒரு 2 ஸ்கூப் எடுத்து ஃபிளாஸ்கில் எடுத்துட்டு போயிட்டோம்னா, வெறும் சுடுதண்ணி மட்டும் கலந்து மிக்ஸ் பண்ணோம்னா சாப்பிட்டுக்கலாம். ஸோ சாயந்தரம் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் புரோட்டீன் பசி தாங்கும். ஸோ அந்த வகைக்கு பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டீன் பவுடர் ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த மாதிரி ஆஃபீஸ் கோயர்ஸ் 2 பேர் வேலை செய்கிறவங்களுக்கு, சமைக்கிற ப்ரிப்பேர் பண்ணுற டைம் இல்லாதவங்களுக்கு. அடுத்தது மீல் ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ உடல் எடை குறையணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் டாக்டர் இந்த வெயிட் குறையணும், இதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு ஏதாவது ஒரு நேரம் சாப்பாடை கட் பண்ணிடலாமா? பேஷா பண்ணலாம். ஆனால் பிரச்சனை என்னன்னா, அடுத்த நேரம் சாப்பிடும்போது இதுக்கும் சேர்ந்து சாப்பிட்ருவோம். அதான் இங்கே பிரச்சனை. ஸோ அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ என்ன பண்ண முடியும்னா, அந்த ஒரு மீலை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இதை புரோட்டீன் பவுடர் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நைட் நேரத்தில் நைட்டு சாப்பாடை கட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக இதை சாப்பிட்டுக்கிறது, ஒரு கிளாஸ் கலந்து குடிச்சா ஃபில்லிங்காக இருக்கும். கடைசியாக இதெல்லாம் 3 வேளையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் நடுராத்திரிக்கு தூக்கம் முடிச்சுட்டே இருக்கனால பசிக்கிறது. இல்லை நைட் டியூட்டி பார்க்குறவங்க, நைட்டு எனக்கு காலையில் ஷிஃப்ட் இல்லை, நைட் ஷிஃப்ட்டு, நைட்டில் நான் டியூட்டி பார்க்கணும், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சாப்பிடலாம். நைட்டெல்லாம் டின்னரில் ஒரு 7 மணி 7:30 மணிக்கு முடிச்சுட்டு ஒரு 10 o'clock ஒரு ஸ்கூப் ஆஃப் ப்ரோட்டீன் பவுடர் பாலில் கலந்து குடிச்சிட்டோனாலோ இல்லை தண்ணியில் கலந்து குடிச்சிட்டோனாலோ நைட்டு பூரா பசிக்காமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு ப்ரோட்டீன் பவுடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது முக்கியமான ஒரு கேள்வி. சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா இல்லையா இந்த ப்ரோட்டீன் பவுடருக்குன்னு கேட்டாக்கா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சைடு எஃபெக்ட்டுகள் ப்ரோட்டீன் பவுடருக்கு சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ல தான் இருக்குது. உதாரணத்துக்கு வயிறு உப்பலாக இருக்கிறது, நிறைய ஏப்பம் வர்றது, ஹெவியாக இருக்கிறது, கேஸ் ஃபார்மேஷனாக இருக்கிறது, இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்கள் இருக்கோ ஒழிய இந்த கிட்னி ப்ராப்ளம் வர்றது, இந்த வயிறு வீணா போயிடுறது, இந்த கிட்னி டேமேஜ் ஆயிடுறது, இந்த மாதிரிலாம் இருக்காது. நிறைய பேர் எங்கிட்ட, டாக்டர் என் பையன் ஜிம்முக்கு போகிறான், ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்றான், அவனுக்கு கெடுதல் ஆகிடுமா இது அப்படின்னு கேட்டாக்கா, ஆக்சுவலாக அப்படியெல்லாம் கெடுதல் ஆகாது. புரோட்டீன் பவுடர் சேஃப் தான். என்ன ஒரே ஒரு விஷயம், கரெக்டான இடத்துல இருந்து வாங்கி சாப்பிடணும், தெளிவாக வாங்கி சாப்பிடணுமோ ஒழிய மற்றபடிக்கு இதனால நமக்கு கிட்னி பாதிப்புகள் வராது, வரவே வராது. நிறைய டூப்ளிகேட்ஸ் எல்லாம் வரதுனால தான் அந்த ரிஸ்க் வந்துடுது. நிறைய கண்டதையும் சேர்த்துறதுனால தானே ஒழிய மற்றபடிக்கு நம்ம ரெகுலர் புரோட்டீன் பவுடர்ல அதெல்லாம் சைடு எஃபெக்ட் வராது. அடுத்தது, ஒரு நல்ல புரோட்டீன் பவுடரை சூஸ் பண்றது எப்படி அப்படின்னு கேட்டாக்கா, சில பல விஷயங்கள். ஒரு ஸ்கூப் அதுல எவ்வளவு புரோட்டீன் இருக்குங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சாதாரணமா மார்க்கெட்ல இருக்க புரோட்டீன் பவுடர்ஸ் எல்லாம் 30 கிராம் ஸ்கூப்ல 10 கிராம் புரோட்டீன் இருக்கும். எவ்வளோ ஒரு ஸ்கூப்ல புரோட்டீன் கண்டென்ட் நிறைய இருக்கோ அவ்வளோ நல்லது நமக்கு. அதுல எந்த பிராண்ட்ல பர் ஸ்கூப் ஒரு புரோட்டீன் குவான்டிட்டி ஜாஸ்தியோ அதை தேர்ந்தெடுக்கிறது ஒரு நல்ல சாய்ஸ். அடுத்தது, டைப் ஆஃப் புரோட்டீன். 3 4 வெரைட்டி இருக்கு. மோஸ்ட் காமன்லி யூஸ் என்னன்னு சொன்னாக்கா, பாலில் இருந்து எடுக்கிற வே புரோட்டீன், இதுதான் பெஸ்ட். அடுத்தது சோயா பீன்ஸ்ல எடுக்கிற சாய் புரோட்டீன். அடுத்தது எக்ல இருந்து எடுக்க ஆல்புமின். இப்போ அது ஜாஸ்தி வரதில்லை, வெஜிடேரியன்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்றாங்கிறதுனால அது நம்ம யூஸ் பண்றது இல்லை. பட் காமனா யூஸ் பண்றது வே புரோட்டீனும் சாய் புரோட்டீனும் தான். இந்த வே புரோட்டீனும் சாய் புரோட்டீனும் கம்பைன் பண்ணி கூட நிறைய கம்பெனிஸ்ல வரது உண்டு. ஸோ இதுல எந்த டைப் ஆஃப் புரோட்டீன் அதுல கலந்துருக்காங்க அந்த புரோட்டீன் பவுடர்லங்கிறத வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். அடுத்தது, டைப் ஆஃப் புரோட்டீன். அந்த டைப் ஆஃப் புரோட்டீன் என்னென்ன இருக்குன்னா, கான்சென்ட்ரேட், ஹைட்ரோலிசேட், ஐசோலேட், இப்படி 3 டைப் இருக்கு. வே புரோட்டீன்ல அந்த வே புரோட்டீன்ங்கிறது பால்ல இருந்து எடுக்கிற புரோட்டீன். அந்த பால்ல இருந்து எடுக்கிற புரோட்டீன்ல நமக்கு கான்சென்ட்ரேட் இருக்கு,
இல்ல ஐசோலேட் இருக்கு, இல்ல ஹைட்ரோலைசேட் இருக்கு. இப்போ இது என்ன வித்தியாசம்னு கேட்டா, அந்த பால்ல இருந்து பவுடரை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தா அது வந்து கான்சென்ட்ரேட். இந்த கான்சென்ட்ரேட்ல பாத்தீங்கன்னா ஒரு 80% வந்து புரோட்டீனும் இன்னொரு 20% ஃபேட் இல்ல கார்போஹைட்ரேட்டும் இருக்கும். ஆனா இதையும் ரிஃபைன் பண்ணி சுத்தமா எடுத்துட்டா வெறும் புரோட்டீன் மட்டும் இருக்கிறது ஐசோலேட். இதுதான் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் புரோட்டீன், ரேபிட்லி அப்சார்பிங் புரோட்டீன். புரோட்டீன் பவுடர் அது அவங்க வே புரோட்டீன் ஐசோலேட்ல செஞ்சிருந்தாங்கன்னா அதுதான் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் புரோட்டீன். அதை தவிர வந்து கான்சென்ட்ரேட் ஹைட்ரோலைசேட் ஒன்று இருக்கு, அதுவும் கிட்டத்தட்ட சீக்கிரம் அப்சார்ப் பண்றது தான். பட் இந்த மூணுல நம்ம பர்டிகுலரா அவ்வளவு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. வே புரோட்டீன்ல செஞ்சிருந்தாலே அது நல்ல புரோட்டீன் பவுடர் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது கலோரிகள் பெர் ஸ்கூப். ஒரு ஸ்கூப்ல எவ்வளவு கம்மி கலோரிகள் இருக்கோ அவ்வளவு நல்லது நமக்கு. ஸோ பர் ஸ்கூப் சர்விங்ல 30 கலரி, 60 கலரி, 90 கலரின் கலரிகள் மாறும். நம்ம எவ்வளவு கம்மி கலோரிகளுக்கோ கம்பேர் பண்ணி இருக்கிறதுலே கம்மி கலோரி இருக்கிற ஒரு புரோட்டீன் பவுடரை எடுத்துக்கிறது பெஸ்ட். அடுத்தது மற்ற இன்கிரீடியன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். இப்போ இந்த புரோட்டீன் பவுடர்ல மற்ற விட்டமின்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு கலந்துருக்கும், மேக்னீசியம் எவ்வளவு இருக்கு, கால்சியம் எவ்வளவு இருக்கு, பொட்டாசியம் எவ்வளவு இருக்கு, சோடியம், இந்த மாதிரியான இதெல்லாம் எவ்வளவு கம்மியா ஜாஸ்தியா இருக்குங்கிறத பொறுத்து இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணலாம். இதுல இது நிறைய இருக்கு, அப்ப இதை எடுக்கலாம்னு. எப்படி கண்டுபிடிக்கிறது? பின்னாடி இருக்க லேபிள் பார்த்தா தெரியுது, அழகா கொடுத்துருக்கான், அவன் கொடுத்தே ஆகணும். அதனால வந்து அதெல்லாம் நீட்டா இருக்கும். அதனால இந்த மாதிரி வச்சு புரோட்டீன் பவுடரை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மார்க்கெட்ல இப்ப என்னென்ன டைப் ஆஃப் புரோட்டீன் பவுடர்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்க நிறைய இருக்கு. புரோட்டீன் எக்ஸ் இருக்கு, டி புரோட்டீன் இருக்கு, என்ஷூர் இருக்கு, செலிவிடா இருக்கு, இப்படி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இதுல எந்த கம்பெனி பெஸ்ட்னா நான் சொல்லி கொடுத்த ஐடியா வச்சு நீங்க டிசைட் பண்ணுங்க எது பெஸ்ட்னு, அதே மாதிரி எந்த ஃபிளேவர் பிடிக்குதுன்னு சொல்லி. ஆனா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு 8 இருந்து 10 கிராம் புரோட்டீன் பர் சர்விங் அதுதான் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி முன்ன பின்ன தான் இருக்கு. ஸோ நீங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். இந்த ஒரு ஸ்கூப்ல வர சர்விங், ஒரு ஸ்கூப் கிட்டத்தட்ட 30-40 ரூபா வரும். இந்த ஒரு ஸ்கூப்ல வர சர்விங்கும் நேச்சுரலான ஐட்டம். நேச்சுரலா என்ன, ஈக்குவலான ஒரு ஈஸியான ஐட்டம் என்னன்னா எக். ஒரு சராசரியான முட்டையில 6 இருந்து 8 கிராம் புரோட்டீன் இருக்கும். 5 ரூபா முட்டையில கிடைக்கிற அதே அளவு புரோட்டீன் தான் இந்த 40 ரூபா ஸ்கூப்ல கிடைக்கிறது. இதுதான். ஆனா என்னன்னா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. மற்ற நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்கிறதாகட்டும், ஈஸ் ஆஃப் யூஸ் ஆகட்டும், வெஜிடேரியன்ஸ்க்கு ஆகட்டும், இதெல்லாம் இருக்கு. அதாவது நார்மலான ஒரு மிடில் ஏஜ் மேனுக்கு இதுல வர எனர்ஜி ஒரு எக்லயே வந்துடும். நம்ம வந்து யாருக்கெல்லாம் கொடுக்க முடியும், யாருக்கெல்லாம் வந்து இது தேவைப்படும், யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற பேஸ் பண்ணி நம்ம பேசுறோம். இதோட ஈக்குவல் நியூட்ரியன்ஸ் இதுல வரும்னு நான் சொல்ற காரணம் என்ன, காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா இதை விட இது எப்படி பார்த்தாலும் பெஸ்ட் தான். ஸோ அதனால இதுதான் ஒரே சாய்ஸ் நம்ம நினைக்க வேண்டியது இல்லை. அப்போ முடிவா சொல்லணும்னு சொன்னாக்கா எல்லாத்துக்கும் புரோட்டீன் பவுடர் தேவையா? இல்லை. புரோட்டீன் பவுடர்ல ஏதாவது சைடு எஃபெக்ட்கள் இருக்கா? இல்லை. அதே போல புரோட்டீன் பவுடர் தேர்ந்தெடுப்பது எப்படி? நாங்க கொடுத்த டிப்ஸ் ஆன குவான்டிட்டி ஆஃப் புரோட்டீன், குவாலிட்டி ஆஃப் புரோட்டீன், அதுக்கப்புறம் அந்த புரோட்டீன் உள்ள கலந்திருக்க மற்ற நியூட்ரியன்ஸ், காஸ்ட், கலோரிகள், இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு நல்ல புரோட்டீன் பவுடரை நீங்களே தேர்ந்தெடுத்து சாப்பிடலாம். இட் இஸ் அப்சல்யூட்லி சேஃப் ஃபார் யூட்டிலைசேஷன். உங்களுக்கு இதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.